வணக்கம். 50 வருடங்களுக்கு பிறகு நிலவுக்கு செல்லும் மனிதர்கள். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நிலவை நோக்கி மனிதர்கள் செல்கிறாங்க. ஸோ ஆல் ஐஸ் ஆன் நாசாஸ் ஃப்ளாரிடா. ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து கண்களும் நாசாவின் ஃப்ளாரிடா மாகாணத்தை நோக்கியே இருக்கின்றன. நாசாவோட கென்னடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளாரிடா மாகாணத்திலேருந்து ஆர்டெமிஸ் 2 மூன் மிஷன் வந்து விண்ணில் ஏவப்பட போகிறது. எக்ஸாக்ட் டேட் அப்படின்னா இந்திய கணக்குப்படி ஏப்ரல் 2, அமெரிக்க கணக்குப்படி ஏப்ரல் 1 அதை விண்ணில் ஏவ போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 நாள் மிஷன். அது 10 டே வந்து மூணில் ஆக்சுவலாக மூணுக்கான மிஷன் 10 டே மிஷன். 4 வீரர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க. ரெய்டு வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினியா கோச் அண்ட் ஜெர்மி ஹான்சன் அப்படின்ற 4 விண்வெளி வீரர்கள் இந்த 10 நாள் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இதில் ஜெர்மி ஹான்சன்றவர் கனடா நாட்டை சேர்ந்தவர்கள், மற்ற மூவரும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள். இதில் கிறிஸ்டினியா கோச் அப்படிங்கிறவங்க பெண்மணி. ஸோ இன்ஃபேக்ட் சந்திரனுக்கு அல்லது நிலாவுக்கு செல்லும் முதல் பெண்மணி என்ற பெருமையும் இவங்க பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மற்ற 3 மிஷனுக்கும் இந்த 3 மிஷனுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு என்னென்னா, இவங்க போய் நிலாவில் இறங்கலாம் மாட்டாங்க. தே வில் நாட் லேண்ட் ஆன் த மூன், தே வில் ரீச் அப் டு த மூன். இன்ஃபேக்ட் ஃபார்தஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மூன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நிலவில் அவங்க காலடிலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க, நிலவு வரைக்கும் செல்வார்கள். அதை விட இல்லாமல் நிலவிலிருந்து மிக தூரமாக இருக்கிற பாயிண்ட்டுக்கும் அவங்க போவாங்க. கிட்டத்தட்ட என்னென்னா, நிலவுலேருந்து 7600 கிலோமீட்டர் அந்த டெஸ்டினேஷன் தான் நாசா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்பிட்டில் தான் அவங்க போய் அவங்களுடைய அந்த நிலவுக்கான ஆராய்ச்சிகள், கிராவிட்டி புல்லாம் எவ்வளோ இருக்குது, புவியீர்ப்பு சக்தி, நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள அந்த கிராவிட்டி, அது எல்லாத்தையும் அவங்க அங்கேருந்து அந்த 7600 கிலோமீட்ரு அதில் தான் அவங்க போகாங்க. அவங்க ஆக்சுவலாக நிலவுக்குள்ளே இறங்கலை. மற்ற 3 மிஷன் எல்லாமே நிலவுக்குள்ளே போய் இறங்குறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா. நீல் ஆம்ஸ்ட்ராங்கு, ஸோ எட்வின் ஆல்ட்ரின், அப்புறம் நம்ம இதில் ராகேஷ் சர்மா, இவங்க எல்லாமே அதுதான் சொன்னாங்க, நிலவுக்குள்ளே அப்படின்றது. இவங்க வந்து தே வில் நாட் லேண்ட் ஆன் த மூன், தே வில் ரீச் அப் டு த மூன். நிலவுக்குள்ளே போகாமல் நிலவுக்கு வரைக்கும், ஓகேங்களா, நிலவுக்கு வரைக்கும் அவங்க போவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓரியான் கேப்சியூல் அப்படின்றதுல தான் அவங்க இருப்பாங்க. ராக்கெட் வந்து அந்த ஓரியான் கேப்சியூலை வந்து தனியாக பிரித்து அனுப்பும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த மிஷனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது ஓரியான் கேப்சியூலை வந்து ராக்கெட்லேருந்து பிரித்து அனுப்பும். ஸோ டே 1 and 2 என்ன நடக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது அதுதான் நடக்கும். டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் இது என்ன அப்படின்னா, எர்த்தோட ஆர்பிட், எர்த்தோட புவியீர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை எர்த்தோட அந்த ஆர்பிட்டில் இட்டுட்டு மூனோட ஆர்பிட்டுக்கு நோக்கி செல்லும், மூனோட வழித்தடத்தை நோக்கி செல்லும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். எர்த் ஆர்பிட்டில் இருந்து விட்டுட்டு மூனோட ஆர்பிட்டுக்கு நோக்கி சொல்கிறது தான் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது டே 3 and 4 வந்து ட்ராவல் டுவோர்ட்ஸ் த மூன். அதாவது ட்ராவல் டுவோர்ட்ஸ் த மூன், ட்ராவல் டு த மூன் கிடையாது, ட்ராவல் டுவர்ட்ஸ் த மூன். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிலவுக்கு செல்லலை, நிலவுக்குள்ளே போகலை, நிலவுக்கு போகுது. ஸோ இது என்னென்னா, மூனோட பேக் சைடு, எக்ஸ்பெஷலியாக சொல்லணுன்னா மூனோட பேக் சைடு அவங்க அங்கே தான் போகிறாங்க. அதிலிருந்து தான் 7600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்க அந்த ஆர்பிட்டை போய் நிறுத்த போகிறாங்க. அந்த கேப்சூல் அது எல்லாமே அங்கே தான் போகுது. தென் டே 5 and 8 ரிட்டர்ன் டு த எர்த். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. டீப் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் இந்த டே 5, 6, 7, 8 இந்த 4 நாட்களில் தான் நடைபெறுது. அண்ட் தென் ஃப்யூச்சர் மூன் மிஷனுக்கு தேவையான எதிர்காலத்தில் நிலவில் என்னென்ன ஆராய்ச்சி நாம் மேற்கொள்ளலாம் அப்படின்றது தேவையான அனைத்து விதமான தரவுகளையும், டேட்டா கலெக்ஷன்ஸையும் இந்த 4 நாட்களில் தான் இந்த வீரர்கள் செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது 1 மணி நேரத்துக்கு 40,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே இந்த கேப்சூல் உள்ளே வரப்போகுது, எர்த்துக்குள்ளே வருது. 40,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே அவங்க வருவாங்க. அண்ட் தென் டே 9 and 10 அந்த கடைசி 2 நாள் வந்து பசிபிக் ஓஷனில் வந்து அந்த கேப்சூல் லேண்ட் ஆகும் அல்லது விழும். ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்காவோட நேவல் ஷிப் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து திரும்ப மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி தே வில் பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி. இதுதான் ஆர்டெமிஸ் 2 மிஷனோட இது.
ஸோ மற்ற மூன் மிஷனுக்கும் இந்த மூன் மிஷனுக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது. மற்ற மூன் மிஷன் எல்லாமே நிலவுக்குள்ளே, இது நிலவை நோக்கி தான். ஓகேங்களா? ஸோ நிலவை நோக்கி தான் இவங்க போகிறாங்க. ஸோ 4 விண்வெளி வீரர்கள் 10 நாள் மிஷனுக்காக போகிறாங்க. ஆர்டெமிஸ் 2 மிஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். இவங்க அந்த ஆராய்ச்சியை என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்திராயன் 1 சந்திராயன் 2 மூன் மிஷனுக்கும் இந்த மூன் மிஷனையும் ஒரு கம்பேரிட்டிவாக பார்த்து ஒரு வீடியோவாக நம்ம கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.